Dear students, welcome back to our channel. இன்னைக்கு 12th Maths Unit 1ல application of matrix and determinantல example 1.5 பார்க்கலாம். Find a matrix A if adjoint of A கொடுத்து 3x3 matrix கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா find a matrix A கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க matrix Aவை. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணோம், அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்க. நான் வந்து லாஸ்ட்டாக பார்த்தேன் ப்ராப்பர்ட்டிஸில் சொல்லியிருக்கோம். ஒரு ஃபார்முலா ஏவோட வேல்யூ ஏ இன்வெர்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுனா எப்படின்னு ஃபார்முலா பார்த்துருப்போம். இங்கே வந்து ஏ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் இந்த டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிட்டர்மெண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கலாம். டிட்டர்மெண்ட் ஏ இல்லை, டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ நம்மளுக்கு கொடுத்துருக்குற மேட்ரிக்ஸ் என்னென்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ தானே. ஸோ அதை வந்து டிட்டர்மெண்ட் எடுக்கிறோம். டிட்டர்மெண்ட் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம், ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட்டு ரோ தேர்டு காலம், அதனோட வேல்யூஸ் எடுத்து நீங்கள் நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஏ. நார்மலாக ஏ கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிப்போம். இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஈக்குவல் டு நார்மலாக நம்ம அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ஃபார்முலா தெரியும்ல. ஸோ ஓல் டிரான்ஸ்போஸ். இப்போது என்ன பண்ணோன்னா நம்ம வந்து M11 M12 M13 இது கண்டுபிடிப்போம்ல. ஸோ இது நான் ரெஃபரன்ஸில் போட்டிருக்கேன், எப்படின்னு தெரியும், நீங்களும் நான் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? எதனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். இதனோட வேல்யூஸ்லாம் இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். M1 M2 M11 M12 M13 அதெல்லாம். ஸோ அதுக்கு வந்து எழுதியிருக்கோம். இப்போ இதை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதுதான் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஏவோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 1/√ஆஃப் இங்கே நம்ம வந்து போட்டிருக்கோம். என்ன பண்ணியிருக்கோன்னா 1764 இதனோட வேல்யூ நம்மளுக்கு வந்து கிடச்சிது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏல. டிட்டர்மெண்ட் ஆஃப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம ரூட் வந்து எடுக்கணும்னா 42 போட்டிருக்கேன் பாருங்கள். ரூட் எடுக்கிறது எல்லாருக்குமே தெரியும் அந்த டிவிஷனு. ஸோ 1/42 வரும். ரூட் எடுத்தால் 42 இன்ட்டு மேட்ரிக்ஸு, அந்த மேட்ரிக்ஸு. ஓகேவா? ஸோ இதில் வந்து 42 காமனாக இருக்கிறதுனால எல்லாத்தையுமே 42 எடுத்து 42 வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இதுதான் நம்மளுக்கு ஏ ஃபைன் பண்ணுது. ஓகேவா? அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ.